ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பீனட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போடுறோம் பாருங்கள். இப்போ கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இனி இதை தோலை நீக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைப்போம். அப்புறமா ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுவோம். அதில் கொஞ்சம் பூடு, ஒரு 4 காஞ்ச மிளகாவும் போடுறேன். போட்டு இது கூட கொஞ்சமாக புளியை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி அதை கொஞ்சம் வதக்கி எடுத்துருவோம். கொஞ்சமாக வதக்கி எடுத்துருவோம். வேர்க்கடலை வந்து அவங்க உடம்புல ஓவராக பித்தம் இருக்குது தெரியுமா? அந்த பித்தம் இருக்கவங்கன்னா வேர்க்கடலையை ரொம்ப சாப்பிடக்கூடாது. வேர்க்கடலை அந்த ரொம்ப எடுத்தோம்னா பித்தம் கூடுதலாக உள்ளவங்களுக்கு தலை சுத்து மாதிரி வரும். வதக்கி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம இதை வறுத்து வச்சுருக்கோம்ல வேர்க்கடலை, அதை சேர்த்துருவோம். இப்போது மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை எடுத்தாச்சு. இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற பூடு, வத்தல், புளி இந்த 3ஐயும் ஆட் பண்ணிடுவோம். அது கூடவே கொஞ்சமாக உப்பையும் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இப்படி பொடிச்சு எடுத்துருவோம். அப்புறமா கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைச்சிடுவோம். நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுவோம். நான் பச்சை தண்ணி ஆட் பண்ண மாட்டேன், ஆறுன வெந்நியை தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா இனி கொதிக்க வைக்க முடியாதுல்ல. இப்போது அந்த வத்தல் வதக்கணும் தெரியுமா? அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கூட எண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை தாளித்து இதில் ஊற்றிட்டோம்னா பீனட் சட்னி ரெடி. எப்படி இருக்குது பார்ப்போமா? ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். சூப்பர், செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.